வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழா. நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம வந்து ஹீரோ வந்து எப்படி ஸ்டூடெண்ட்டால் கொல்லப்பட்டு திரும்பி வந்து ரீபார்ன் ஆனான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த எபிசோடில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெயிட் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க கதையை பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட பவர் எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இறக்கியாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை பார்த்து போகிறாரு. அப்படி வழியை பார்த்து போகும்போது தான் அங்கே 2 குரூப் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த என்ன சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மரத்து மேலே இருந்து பார்க்கும்போது தான் அங்கே வந்து சன் ஃபேமிலியும் லூ ஃபேமிலியும் சொல்லிட்டு 2 ஃபேமிலி இருக்காங்க. இந்த சிவப்பு சட்டை போட்டவங்கள வந்து லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதோட இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவங்களாம் சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அங்கே நடுவில் இருக்கிறவங்க தான் சன் ஃபேமிலியோட பட்லர். அவன் வந்து லூ ஃபேமிலியை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்கை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உங்களை உயிரோடு விட்டுறோம் அப்படின்றான். உடனே லூ ஃபேமிலி, இது எங்களோட சீக்ரெட் டெக்னிக், எங்கள் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த குட்டி வாண்டு வேறு, அக்கா இந்த துரோகிங்கெல்லாம் என்கிட்ட விட்டுருக்கா, நான் அவங்கள கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். அவன் ஹார்ட்டில் ஏதோ ஒரு ஷாக் அடித்த மாதிரி தெரியுது. அப்போ தான் உடனே ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி எனக்கு இந்த மாதிரி ஷாக் அடிக்குது, இதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்குது. அப்படின்னா இது ஹார்ட் டீமன் தான். ஹார்ட் டீமன்றது இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் வந்து எனக்கு விதித்த ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ நான் இவன் பாடியில் இருக்கணும்னா இவன் விதித்த கட்டளைக்கு கட்டுப்பட்டே ஆகணும். ஆனால் இது என்ன கட்டளைன்னு தெரியலையே, அப்படி நான் கட்டுப்படலைன்னா என்னோடய உடம்பு மட்டும் இல்லை, என்னோடய ஆத்மாவும் சேர்ந்து இல்லை அழிஞ்சு போகும். சரி இது என்ன கட்டளைன்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட் மெமரிஸில் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பாடியோட பாஸ்ட் மெமரிஸை போய் பார்க்குறான். அந்த மெமரிஸில் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, அவன் பார்த்தது எல்லாமே வெறும் கெட்ட செயல்களாக தான் இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து லூ ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவங்க 2 பேர்த்தோட உயிரை விட்டாங்க. அந்த லூ ஃபேமிலியோட யங் மிஸ் தான் அவனை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலே இல்லாமல் அவங்க லூ ஃபேமிலியோட கார்டியன் தான் அவனுக்கு சண்டை போட விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. பட் இப்போ லூ ஃபேமிலி வந்து சன் ஃபேமிலியால் தாக்கப்பட்டு சன் ஃபேமிலி வந்து லூ ஃபேமிலி மொத்தத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது யங் மிஸ்ஸும் அந்த கார்டியனும் இவன் மட்டும்தான். இந்த பாடியோட ஓனர் பேர் ஜோஃபன். இந்த ஜோஃபன் வந்து கடைசி நேரத்தில் சண்டை போட்டு அவன் வந்து சாகும்போது, என்னால் இந்த குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியலையே, என்னை காப்பாற்றுற குடும்பம், ஆனால் என்னால் கடைசி வரலையும் இவங்களை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே செத்துருப்போம். அப்போ தான் நம்ம டீமனை பிறருக்கு ஒன்று புரியுது. அப்போ இந்த பாடியோட கடைசி ஆசைன்றது இந்த லூ ஃபேமிலியை காப்பாற்றணுமா, இந்த லூ ஃபேமிலிக்காக உழைக்கணுமா, நான் டீமன் பிறகு இவங்களுக்கு ஒரு அடிமையாக காலம் முழுக்கம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரத்தை வந்து ஒரு அடி அடிக்கிறான். அந்த மரமே அப்படியே அங்கேருந்து விழுக ஆரம்பிக்கும். இப்போ அந்த 2 ஃபேமிலி சேர்ந்தவங்களுமே அங்கே யாரோ இருக்காங்கன்றது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ தான் ஹீரோ, நம்ம இந்த இடத்துல இதை பண்ணி இங்கே மாட்டிக்கிட்டோமா, நம்ம இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காது. அப்போ சன் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து யாரா அங்கே இருக்கிறது வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லூ ஃபேமிலி நம்மளை காப்பாற்றி யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி கொடுக்குறப்ப யங் மிஸ், உங்ககிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் டெக்னிக்கை கொடுத்துடலாமே, நமக்கு உயிர் தானே முக்கியம், எதுக்கு இந்த சீக்ரெட் டெக்னிக்காக எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜோஃபன் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காது, சீக்ரெட் டெக்னிக்ன்றது நம்ம ஃபேமிலியோட ட்ரெஷர், நம்ம உயிரே போனாலும் அது வேறு யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்டவட்டி ஜோஃபேனும், இவங்ககிட்ட என்ன நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். நீ எப்படி முதல்ல உயிரோடு இருக்க, நீ தான் அங்கேயே செத்துட்டியா அப்படின்னா, நான் கிடச்ச ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயிர் பிழைச்சி வந்திருக்கேன்னு சொல்கிறேன். உடனே யங் மிஸ் வந்து, நீ உயிர் பிழைச்சிருந்தா இங்கே வந்து தப்பிச்செல்லாம் போயிருக்கணும், நீ எதுக்கு திருப்பி வந்த அப்படின்னு கேட்குறான். அவன் உயிரை எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யங் மிஸ்ஸோ, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, நம்ம எதாக இருந்தாலும் இந்த ஃபேமிலி இங்கே சண்டையோடு முடிச்சுக்குவோம் அப்படின்றான். ஓகே, அப்போ நான் உடனே முதல்ல அவனை கொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தடியை வந்து கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறப்ப உடனே அந்த தடியை வந்து சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து ஒரே போடலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ தான் நம்ம ஹீரோ வெள்ளத்தனமாக சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிற கத்தியை பிடுங்கி அவனையே ஒரே போட்டில் 2ஆக பொழந்துருவாப்புல. அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியல. ஆனால் அந்த தடியனோட உடம்பு மட்டும் 2 பார்ட்டாக கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து லூ ஃபேமிலி உடனே ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சன் ஃபேமிலியோ, இது எப்படி சாத்தியம், ஒரே அடியில் அவனை 2ஆக பொழந்துட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். எங்கே ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து யங் மிஸ் இங்கே இருக்காங்களா, அவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யங் மிஸ்ஸையும் அந்த பையன் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து ஓடுறத பார்த்துட்டு இந்த சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து அவங்கள பிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் லூ ஃபேமிலியை சேர்ந்த கார்டியன் வந்து இவங்கள தடுத்து நிறுத்துங்க, அவங்க 2 பேர் தப்பிக்கிறவர்களுக்கு டைமை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் 2 முடியுது மக்களே. நம்ம அடுத்த எபிசோடில் இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.